ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்னால் அந்த பையன் இல்லாமல் உயிரோடே வாழ முடியாது அப்படின்னு கணவன்கிட்ட ஒரு மனைவி சொல்கிறாங்க. அதேமாதிரி என்ன ஆனாலும் சரி, அந்த பொண்ணு இல்லாமல் என்னால் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கணவர் அவருடைய மனைவி கிட்ட சொல்கிறார். இந்த விஷயம் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஒருத்தரோட ஓடி போகிறது அல்லது கள்ள தொடர்பில் இருக்கிறதெல்லாம் மீறி அது எல்லாமே தெரியாமல், கணவனுக்கு மனைவிக்கு தெரியாமல் பண்ணுறது. ஆனால் இது தெரிஞ்சால் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதாயிடுச்சு. உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒரு கம்பெனியில். 2 பசங்க, நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு பையன் வந்து இறந்துறான். அந்த 2 பேருடைய மனைவியுமே அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஃப்ரெண்டு வந்து இறந்துடுறான். இறந்த பிறகு அதாவது அந்த இறந்தவனுடைய மனைவி தன்னுடைய கணவனுடைய ஃப்ரெண்டு, அவர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, அவரோட தொடர்பு ஏற்பட்டுடுது. ஒரு நாள் அவருடைய மனைவிக்கு இவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என்னால் உன் புருஷன் இல்லாமல் இருக்க முடியாது, எங்களை பிரிக்க நீ ட்ரை பண்ணணுன்னா நான் விஷத்தை குறித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுது. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இல்லை, தன் கணவன் இப்படி இருக்கிறானேன்ற ஒரு மன உளைச்சல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிரிக்க ட்ரை பண்ணால் நான் செத்து போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறான்றது எவ்வளோ பெரிய வேதனை. ஸோ இது வந்து அந்த காமத்தின் போதை 100% அடையும் பொழுது வர நிலை. ஆனால் அது 100%த்தில் இந்த அளவுக்கு விபரீதமாக எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அது சதவீதம் குறைவாக இருந்தாலும் கூட அதோடைய பாதிப்பு பயங்கர அதிகமாக தான் இருக்கும். அதனால தான் அந்த பாதிப்பு வந்திருக்குது அப்படின்னு தெரியாமலே தான் இன்றைய ஆண்களும் பெண்களும் சிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்கூலில் படிக்கிற பசங்க, அந்த 9th 10th காலேஜு, குறிப்பாக 9th 10th +1 +2, ஏன்னா அந்த டைமில் தான் காமம் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் அவங்க வாழ்க்கையில். ஸோ இது காமம் அப்படிங்கிறதோட, அதாவது காதல், அதுவுமே காமம் தான். காதல்னால் ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறது மட்டும் கிடையாது. இவங்க ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க. ஒன் சைடானா நான் ஒன்று துரத்தி லவ் பண்ணுறது, அது ஒரு கேட்டகரி. இது அது கூட கிடையாது, சொல்லக்கூட மாட்டாங்க. பட் மைண்டுக்குள்ளே எனக்கு இவங்களை பிடிக்கும் அப்படின்னு மனதுக்குள்ளேயே நினச்சிக்கிறது, இவங்க என்னுடையவர்கள் அப்படின்னு. ஸோ இந்த போதை இன்னும் ஒன்று இருக்குது. அப்படி யாரையும் நினைக்கிறது கூட கிடையாது. சும்மா சினிமா பாட்டு, லவ் சாங்கை கேட்டுட்டு ஏதோ தனக்கு ஒரு லவர் இருக்கிற மாதிரியே ஒரு கற்பனையில், அந்த லவர் இருந்தால் என்ன ஒரு உணர்வு இருக்குமோ அந்த உணர்வில் மயங்கி கிடப்பாங்க. அந்த மாதிரி பாட்டாக லவ் சாங்காக கேட்டு, லவ் சாங்கை மட்டும் இல்லை, இல்லாத காதலி ஏதோ பிரிஞ்சுட்டு போன மாதிரி லவ் ஃபெயிலியர் சாங்கை கேட்டும் வருகிறது. ஆக்சுவலாக இந்த வியாதி எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் லவ் ஃபெயிலியர் சாங்களும் ஹிட் ஆகுது. லவ் சாங் ஹிட் ஆகுறதும் அதான் காரணம். ஸோ இப்போ வந்து அந்த சயின்ஸ் வந்து ஒரு டோப்பமைன் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கெமிக்கலாக என்ன ரிலீஸ் ஆகுதோ, ஆனால் அது என்ன மாற்றத்தை மனதில் ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த ஒரு தண்ணடிச்சா வரக்கூடிய அதே போதையை இதுவுமே ஏற்படுத்துது. எப்படி தண்ணி அடித்தவங்களால் வந்து ஒழுங்காக பேசக்கூட முடியாது கோர்வையாக, ஏன்னா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் சுத்தமாக ஆல்மோஸ்ட் 0க்கு வந்திருக்கும். அதனால் கோர்வை இல்லாமல் அது பாட்டுக்கு ஏதோ வளரின்னு இருப்பாங்க. இந்த காமத்தின் போதை கூட அதே தான் பண்ணும். ஸோ பெரும்பான்மையானவர்கள் படிக்காதவர்களாக, அதாவது ஸ்கூலில் படிப்பு வராதவர்களாக ஸ்கூலில் காலேஜில் இருக்கிறதுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்குது. சின்ன வயசில் என் பையன் எவ்வளோ சூப்பராக படிப்பான்னு தெரியுமானவங்க, ஆனால் போக போக படிப்பு இருக்காது. அதுக்கு காரணம் இந்த போதை ஏற ஏற அவனுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது. அது ஒரு போதையிலே வச்சுருக்கும் மைண்டை. அது ஒரு ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கும். அது சினிமா பாடல்கள் கேட்டு இருந்தால் அந்த அளவு மட்டும் இருந்தாலுமே கூட இதை பண்ணும். மற்றபடி யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த ஒரு போதை வந்து அவங்களுக்கு ஒரு விதமாக அப்படி மிதக்கிற மாதிரி ஒரு உணர்வுலே வச்சுருக்கும் இல்லையா? அது வந்து
அந்த போதைப் பொருளே சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குன்னு. அதேமாதிரி மனம் அங்கே பறந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் உண்மை எது அப்படிங்கிறத அவங்களால உணர முடியாது. அந்த உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நாளைக்கு எக்ஸாமாக இருக்கும், ஆனால் இன்றைக்கி அவங்களால படிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமானது, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ஒரு போதையிலே வச்சுருக்கும். ஸோ அப்பையும் அவங்க போய் டிவி பார்ப்பாங்க, யார்கிட்டயாவது ஃபோன் பேசுவாங்க, அல்லது அப்பா அம்மாவோட பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வேலையிலே ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அங்கே மனம் அமைதியாக மாட்டேங்குது. அது ஒரு ஆட்டம் கண்டுகிட்டே இருக்கிறதுனால இவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, தியானம்னா மனதை அது இஷ்டத்துக்கு விட்டுடணும், அது ஒரு டைம் தானாக அடங்கும், அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடும். அது கரெக்டான அட்வைஸ் கிடையாது, அது தியானமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இவங்களும் அதுவாக ஒரு டயர்டுக்கு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே அப்படியே ஒரு தூக்கம் வரும்போது, அப்போ மற்ற எண்ணங்கள் எல்லாம் குறையும் போது அப்போ தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி நல்லா படிக்கிறவங்களே அந்த டைமை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இது தான். அந்த போதை எல்லாம் ஃபுல்லாக அடங்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்குமே அந்த போதை இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குன்னா, இந்த காமத்தின் போதை எந்த அளவுக்கு அதிகமாகிட்டே இருக்குதோ இல்லையா, அது 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 அதிகமாக அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறதுக்கான சூழ்நிலை அமையும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். வெறும் லவ் சாங்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லவ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். ஆபாசமான விஷயங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தவறான விஷயங்கள் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அமையும். ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு இட்டுட்டு போயிடும். ஸோ அந்த காலத்தில் நிறைய கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விபச்சார விடுதியே கதின்னு இருந்தாங்க. ரத்த கண்ணீர் படத்தில் கூட அப்படி காட்டுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக அப்படி இன்றைக்கி இன்டர்நெட்டில் ஆபாச விஷயங்கள் பார்க்குறதும் அதுவும் ஒன்று தான். ஸோ குறிப்பாக இன்றைய குழந்தைங்க கிட்ட படிக்கிற பழக்கமே இல்லை, குறைஞ்சிட்டு வருது அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அதில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த நடனங்கள், புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வருது. ஸோ அதனால் குழந்தைகளே பார்த்திங்கன்னா அதை பார்த்து புத்தியை டயர்டு ஆக்கிக்கிட்டு தான் அவங்க படிக்கவே போகிறாங்க. அவங்கள அறியாமல் அது அவங்களால அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படிங்கிறது இது ஒரு காரணமாக இருக்குது. அவங்க இதை ஸ்க்ரால் பண்ணி மைண்டை முதல்ல டயர்ட் ஆக்குறாங்க. ஆனால் யோசித்து பாருங்களேன், ஒரு குதிரை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எப்படி ஓடும், அது நல்லா டயர்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி ஓடும்? ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது கரெக்டான பாதையில் போகணுன்றதுக்கு தான் கடிவாளம் போடுறாங்க. அது மாதிரி மனதுக்கு கடிவாளம் போடுற டெக்னிக் யாருக்குமே தெரியல. அதுதான் பிரச்சனை. அது யாருக்கும் தெரியவும் செய்யாதுன்றது தான் உண்மை. அப்படி தெரிஞ்சிருந்தால் இந்த பூமி கலியுகமாக ஆகி இருக்காது இல்லையா. சத்யுகம், திரேதாயுகம், துவாபரயுக, கலியுகம்னு சொல்கிறோம் இல்லையா. சத்யுகத்தில் அந்த குதிரை, மனம்ன்ற குதிரை கரெக்டாக கடிவாளமிட்டு கரெக்டாக ஆத்மா செலுத்துகிற திசையில் மனம் போச்சு. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அடுத்தது கொஞ்சம் டயர்டாகுது. மறுஜன்மம் எடுத்து 1250 வருடம் கழிச்சு அடுத்த யுகத்துக்கு வருது. அங்கே கொஞ்சம் டயர்டாகுது, பட் இருந்தாலும் ஒழுங்காக தான் போயிட்டு இருக்குது. அடுத்த 1250 வருடம் முடிந்த பிறகு, அதாவது மொத்தமாக 2500 வருடம் முடிஞ்ச பிறகு சொர்க்கமாக இருந்த பாரத பூமி நரகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆத்மா டயர்டாக ஆரம்பிக்குது. ஸோ அது டயர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மனம் அது இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிக்கும். புரியுது உங்களுக்கு? ஆத்மா அந்த குதிரையை ஓட்டுறவன். அதுதான் ஆக்சுவலாக கீதை சொல்லும்பொழுது கிருஷ்ணர் அந்த குதிரையை பிடிச்சிட்டு இருக்கிறார் இல்லையா. ஸோ அந்த மனம்ன்ற குதிரை ஓட்டுறவன் டயர்டாயிடுறான். அப்போ என்ன ஆகும்? அது இஷ்டத்துக்கு கடிவாளமும் கிடையாது, அது இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு ஓடுது. அப்போ 5 குதிரை 5 பக்கம் போனால் அவன் என்றைக்கு ஊருக்கு போய் சேருது? பட் இருந்தாலும் கொஞ்சம் டயர்டானதுக்கப்புறம் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ சுத்தமாக ஆத்மா டயர்டாயிடுச்சு, ஃபுல்லாக கண்ட்ரோலே கிடையாது, மனம் அது இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்படி ஆத்மா டயர்டானதுக்கு முக்கியமான காரணமே காமம் தான். அதனால தான் எல்லா மதத்திலும் விபச்சாரத்தை தவறுன்னு சொல்லப்பட்டு இருக்கும். கீதையில் டைரெக்டாக காமம்னே சொல்லப்பட்டிருக்கும். காமம்னா எல்லாம் தான், கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய காமம் தான், அதையும் சேர்த்து தான், விபச்சாரம் மட்டும் கிடையாது. அப்படி புரிஞ்சிக்கிறாங்க எல்லோரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால்
ஏதாவது ஒரு ஆபாசமான விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல அதிலேருந்து வெளியிலே வர முடியாது. உங்களை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கும். பல நிமிடங்கள், சில சமயம் மணி நேரங்கள் கூட போயிடும். அப்படியே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் பவரை செக் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சாதனமே படிக்கிறது தான். ஸோ அப்போ படித்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிந்த ஒரு விஷயம் கூட அப்போ புரியாது. மைண்டு அதில் லைக்காது. அது பாட்டுக்கு புத்தி அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர கீழே உட்காராது. அந்த வார்த்தையில் போய் மனம் உட்காராது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மனம் தடுமாற ஆரம்பிக்குது அப்படின்னா, குறிப்பாக காமத்தில், அந்த மாதிரி நபர்கிட்ட அந்த அடுத்த கட்ட தவறு செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஸோ அப்போ மெயினாக அவங்ககிட்ட காசு கட் பண்ணணும். அவங்ககிட்ட காசு குறைய ஆரம்பிக்கும். பிஸ்னஸ் பண்ணானா நஷ்டமாகும். அவன் எந்த அளவுக்கு காமத்தில் மூழ்கிறானோ அவனுடைய மைண்டு, அது எண்ணத்தினால இருந்தாலும் சரி, வார்த்தை செயல் எதில் இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வரவு கட்டாயிட்டே இருக்கும். ஸோ அப்போ காசு இல்லைன்னா என்ன பண்ணணும்? அவன் அதிகமாக உழைக்கணும். அப்போ அதிகமாக உழைக்கணும்னா அந்த காமத்தில் அவன் கவனம் செலுத்துறதுக்கான அல்லது தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகும். ஆனாலும் கொடுமை என்னென்னா, அவனால் பெரும்பாலும் கான்சன்ட்ரேஷன் பவர் வைத்து செய்யக்கூடிய வேலைகள் அவனால் செய்ய முடியாது. அப்போ உடல் உழைப்பினால் செய்ய வேண்டிய வேலை தான் அவன் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதுக்கு கூட ஓரளவாவது கான்சன்ட்ரேஷன் வேணும். அதுவுமே வராத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால அந்த வேலையும் செய்ய முடியாமல் எந்த நேரமும் தண்ணி அடிக்கிறதுலே மூழ்கி அவங்க வாழ்க்கையை வீணாக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒருத்தங்க தண்ணி அடிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் எல்லாருக்குமே தண்ணி அடிக்கிறது தப்புன்னு தெரியும். ஆனால் இந்த காமத்தின் போதை தப்புன்றது யாருக்குமே தெரியல. அதனால தான் குடும்பத்தோட ஆபாசமான விஷயங்கள்லாம் டிவியில் பார்க்குறாங்க. அது ஆபாசமான நிகழ்ச்சியாக இருக்காது, ஒரு சீரியலாக இருக்கும், சமையல் ப்ரோக்ராமாக இருக்கும். ஆனால் அதுலேயுமே அந்த ஆபாசத்தை கலந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த காமத்தின் போதை அப்படிங்கிறது அது ஜென்மத்துக்கு தொடரும் இல்லை. முன் ஜென்மத்தில் இப்போ ஒரு 10 வருடமாகவே 10-20 வருடமாகவே இணையதளம் இதனால் ஆபாசமான விஷயங்கள். அதுக்கு முன்னாடியே சினிமாவில் இல்லை ஆபாசத்துக்குன்னு நிறைய தேட்டரே இருக்கும் ஊருக்கு ஊர். அது இதை விட மோசமாக இருந்தது. ஏன்னா இதுவாவது அதை தேடி போனால் தான் உண்டு. அது அப்படி கிடையாது, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியிலே இருக்கும். ஸோ மனிதர்களை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு 40-50 வருடமாகவே இருக்குது பயங்கரமாக. நாளுக்கு நாள் அது அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இறந்தவர்கள் தானே இப்போ குழந்தையாக பிறக்கிறாங்க. அதனால தான் அந்த குழந்தைங்க ஏன் ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிறாங்கன்னா, அது அந்த போதைன்னு அவங்களுக்கு தெரியாது. முன்ஜென்மத்துடைய போதை அவங்களுக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஃபோன் போதையை அதுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஃபோனில் இருக்கிறாங்க. காமத்துக்கு எக்ஸ்போஸ் ஆன உடனே பயங்கரமாக காமத்தில் விழுந்துடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இப்போவே ஸ்க்ரீன் டைம்னால் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை அப்படி இப்படின்றாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி காமம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, வேலை வாய்ப்பெல்லாம் போகிறத பார்க்குறோம் ஏஐ வந்ததுனால. இப்போ என்ன ஒன்றுனா, ஏஐயில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஏஐ வச்சு நிறைய ஆபாசமான விஷயங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே நேரத்தில் அவன் வேலை செய்யணும் அப்படின்னா இதிலருந்தெல்லாம் அவன் விலகி இருக்கணும் இல்லையா. இதுக்கு முன்னாடி அந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுலாம் இப்போ ஏஐ வச்சு ஆபாசங்கள் அதிகமாக போடுறாங்க. அப்போ அதிகமாக அதில் மூழ்கி கிடப்பான். அவனுக்கு வேலையும் கட்டாயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் அவன் அதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால டைரெக்டாகவும் நேரம் போகும். அடுத்தது அதிலிருந்து வெளியில் வந்தாலும் புத்தி அந்த மயக்கத்திலே இருக்கும், ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லே இருக்கும். அதனால் அவனால் கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது. இப்போன்னு இல்லை, எப்போவுமே வெற்றியாளர்கள் யாருன்னா இந்த காமத்தின் போதை அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிறதுல யாருக்கு கம்மியாக இருக்குதோ அந்த போதை அவங்க தான் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் இப்போ எல்லாருமே காமத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க, அந்த போதையின் உச்சத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரம் காமத்தின் போதையை மட்டும் ஒருத்தர் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டார் அப்படின்னா அவரால் தான் வாழவே முடியும். மற்றவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஏன்னா அந்த காமத்தின் பாவத்தின் காரணமாகவும் அவங்கக்கிட்டேருந்து எல்லாமே பறிக்கப்படும். இன்னொன்று அவங்களால கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் அந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் வேலைக்கு போகாமல் உதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறான்
அப்படின்னா ஒரு கால் கட்டு போட்டால் சரியாயிடும் அப்படின்னு கல்யாணத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவங்க மற்றவர்களை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ணியமாக இருந்தாங்க. பார்க்க மாட்டாங்க. அவங்கள கெடுக்கக்கூடிய விஷயங்களும் கிடையாது. அதனால் அவங்க திருமணம் ஆனோடனே இவ்வளோ தான் காமமா அப்படின்னு போயிடும். ஸோ இப்போ தான் ஒரு ஆபாசமாக சித்தரித்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, லைட்டிங்ஸு, மேக்கப்பு அது இதுன்னு போட்டுட்டு இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டி அவன் இது இல்லாமல் இன்டர்நெட்டு, ஃபில்டர் எல்லாம் வந்துடுச்சா, அப்போ அவனுக்கு திருமணத்துக்கு பிறகும் அவனுக்கு அது போதை போக மாட்டேங்குது. மனைவி கிட்ட மட்டும் போகுது, மற்ற எல்லாருக்கிட்டையும் அந்த போதை அப்படியே இருக்குது. அது இல்லாமல் மற்றவர்களை பார்க்குறது தப்புன்ற உணர்வே போயிடுச்சு. ஒன்று கடவுள் நம்பிக்கையும் போயிடுச்சு, இன்னொன்று எதுவுமே தப்பு இல்லைன்ற மாதிரி மாறிடுச்சு உலகம் முழுவதுமே. ஸோ அதுக்கு அவங்களுக்கு வெளியிலேருந்து தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே அந்த போதையே அவங்கள அழிச்சிடும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கள்ளத்தொடர்பு அது இதுன்ட்டு இருக்கிறது. இது இல்லாமல் ஆபாசமான விஷயங்கள் அவங்களுக்கு டக்குன்னு கிடைக்கிது. அப்போ அவங்களுடைய அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த சிகரெட் அடிக்கிற பழக்கம் உள்ளவங்க ஒரு குறிப்பிட்ட அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் அடிப்பாங்க. ஏன் இல்லாட்டினா அவங்களுடைய மைண்டு அப்படியே சோர்ந்து போகும். அதை அவங்க உணர்கிறாங்க. ஆனால் அதுக்காக சிகரெட் அடிக்கிறதுக்கு நல்ல பழக்கமாக கிடையாது. அது இன்னும் சீக்கிரமாக டயர்டாகும். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சரி பண்ண மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் சீக்கிரமாக டயர்டாகிடும். ஆனால் இந்த வேலையை ரொம்ப வேகமாக பண்ணக்கூடியது காமம். டக்குன்னு உங்களை பிரிஸ்க் ஆக்குற மாதிரி இருக்கும். ஆனால் கான்சன்ட்ரேஷன் பவரை ஃபுல்லாக காலி பண்ணிவிடும். கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? இந்த போதையே இல்லாத அந்த சத்தியுகம் மீண்டும் வரப்போகுது. தானாக நடக்காது. இல்லை நிறைய பேர் நினச்சிட்டாங்க சூரியன் இப்படி வரும் அங்கே வரும் சத்தியுகம் வந்துடும் தானாக மனிதர்கள் நல்லவங்களாயிடுவாங்க. அது எப்படி தானாக ஆவாங்க? தானாக ஆக மாட்டாங்க. அங்கே நல்லவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அளவுக்கு மக்கள் தொகை இருக்காது. இல்லை இன்றைக்கி 1000 கோடியை நோக்கி போயிட்டு இருக்குது. அங்கே வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ மற்றவங்களாம் எங்கே போவாங்க? அதுக்கு தான் நடுவில் உலக அழிவு வருது, எல்லோரையும் மேலே அனுப்புறதுக்கு. ஸோ அங்கே யார் வருவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆத்மாக்களில் சிலர் தான் வருவாங்க. அவங்க யாருன்னா அந்த சத்தியுகம் சொர்க்கத்திற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய மனதை முழுக்க தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடியவர்கள், அதற்கான பயிற்சி எடுப்பவர்கள். தானாக அது பண்ணிட முடியாது. ஸோ அதற்கான பயிற்சியை கற்றுக் கொடுக்கத்தான் இறைவன் வரார் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவை தான் ஆதாம்னு பைபிள் குரானில் சொல்லப்படுது. தேகம்ன்ற உணர்வின் உச்சம்தான் காமம். ஸோ அப்படி தேக உணர்வில் அடிமையாக இருக்கிற மனிதர்களை நீ தேகம் கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு கடவுள் எழுப்புறத தான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன்ட்டு பைபிள் குரானில் இருக்கும். ஆதாமை கூட மண்ணிலிருந்து எழுப்புறதா காட்டுவாங்க. மண்ணினால் ஆன இந்த உடலின் உணர்வுலேருந்து கடவுளை எழுப்புறார். ஆத்மானு உணருங்க, அது நட்சத்திரம் மாதிரி புருவ மத்தியில் ஜொலிக்குது, அதுதான் கண்ணு வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் ஆத்மா தான் பண்ணுது, உடம்பு கிடையாது. ஸோ அப்படி ஆத்மானு உங்களையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மானு பார்க்கணும். ஆனால் இவ்வளோ நாள் காம கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு திடீர்னு கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவை பார்த்துருமா? அதுக்கே கான்சன்ட்ரேஷன் வேணும் இல்லையா? ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் பவருக்குத்தான் உடலே இல்லாமல் இருக்கக்கூடிய கடவுளை நினைங்கன்ற. உடம்பு தான் கிடையாது, ஆனால் உருவம் இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பெரிய உருவம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி ஆத்மா எப்படி சின்னதாக இருக்குதோ அதே மாதிரி தான் இறைவன் இருக்கார். செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமளும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். உலகம் அழிந்த பிறகு மீண்டும் அங்கே தான் போவோம். ஸோ இறைவன் அங்கேருந்து கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை தான் முரளி அப்படின்ட்டு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அந்த ஞானத்துடைய சாரம், நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா. அந்த ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா. அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ அதனால் ஆத்மான்னு பரமாத்மாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினச்சி இந்த காமத்தின் போதை, வெளி உலக கவர்ச்சியின் போதை, எல்லா போதையும் சுத்தமாக இல்லாத நிலைக்கு வரும் பொழுது உள்ளிருந்து ஆனந்தம் வரும். அதுதான் உண்மையான ஆனந்தம். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதனால தான் சச்சிதானந்த ஸ்வரூபம்ன்றோம். அது ஆத்மாவுடைய குணம். சத்துனா
உண்மையான அல்லது அழிவற்ற எப்பயும் இருக்கக்கூடிய. சித்துனா உயிரோட்டமான ஆனந்த சொரூபமானவர் கடவுள். கடவுளுடைய குழந்தையாகிய ஆத்மாவும் அப்படி தான் இருந்தது. இப்போ மீண்டும் சச்சிதானந்த சொரூபமாக மாற்றுறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஸோ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் அவரையே நினைக்கணும். அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளியை தினம் தினம் கேட்கணும். முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஸோ கேட்டதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே ஆத்மான்ற உணர்வுலேருந்து இறைவனை நினைக்கிறதுக்கு தேவையான யுக்திகளை சொல்லுவார். ஸோ அதை பற்றிய சிந்தனையிலே இருந்து வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தியை விலக்கணும். உங்களுக்கு தெரியும்ல எதுலெல்லாம் பலகீனமாக இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ அதிலிருந்தெல்லாம் விலகி இருக்கணும். விலகி இருந்து இறைவனை நினைக்கத்தான் ஆத்மா தூய்மையாகும், ஆத்மா பலமாகும், மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஸோ அது தெரியாமல் காமத்தில் விழுந்து அதிலேருந்து வெளில வரலான்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக வர முடியாது. தண்ணி அடிச்சுட்டு நான் அதிலேருந்து வெளில வரேன்னு சொல்கிற மாதிரி. தண்ணி அடிக்கிறத நிறுத்தணுன்றவனுக்கிட்ட போய் நல்லா தண்ணி அடி மச்சான் சரியாயிடும்னா சரியாயிடுமா? அருணாச்சலம் படத்தில் அப்படி ஒரு தப்பான உதாரணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நிறைய சிகரெட்டு குடித்தோடனே விட்டுட்டேன், அது வெறுத்து போயிருக்கலாம் அந்த நேரத்துக்கு, அடுத்த நாள் மறுபடியும் போயிருப்பார். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அதை விட பயங்கரமாக அடிமைப்படுத்தக்கூடியது காமம். ஸோ அப்போ இறைவனின் நினைவிலே இருக்கணும். காமத்தை தூண்டக்கூடிய எல்லா விஷயங்கள் சோஷியல் மீடியா அதில் காமம் வரக்கூடிய விஷயம் வருதுன்னா டக்குன்னு அதை பிளாக் பண்ணுறது, எல்லா ஃபெசிலிட்டியும் எல்லா மீடியாலையும் இருக்கு இல்லையா? அதை டக்குன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தனியாக இருந்து சோஷியல் மீடியா பார்க்காதீங்க, உங்கள் குடும்பத்தோடு இருங்க, அப்போ தானாகவே மைண்டு போகாது. அடுத்தது இறைவன் நினைவில் இருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் யுக்திகளை உருவாக்கணும். கூடவே இறைவனுடைய ஞானத்தையும் கேட்கணும். அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதனால் என்ன கிடைக்கிது? ஒன்று, இப்போவே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும், இருந்தால் தான் இப்போ ஜெயிக்கவே முடியும். அடுத்தது சொர்க்கம் வரப்போகுது. அங்கே இந்த போதையிலிருந்து முற்றிலும் தெளிந்தவர்கள் மட்டுமே அங்கே இருப்பாங்க. அதனால தான் அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஏன்னா அழகு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணமே காமத்தின் போதை அதிகமாகும்போது அழகாக இருக்கிறவங்க வந்தால் என்ன ஆகுறது நிலைமை. ஸோ அதனால் அழகையும் குறைச்சிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவன் அந்தளவுக்கு போதையில் இருக்கிறான். அதனால் அழகே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, தாத்தா பாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு காமத்தில் மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறான். அந்த காமத்தை மட்டும் நீங்கள் ஜெயிக்கிறதுனால ஒட்டுமொத்த உலக ராஜ்யத்தையும் நீங்கள் அடையிறீங்க. அப்படி உலக ராஜ்யத்தை அடைந்தவர்களைத்தான், அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களைத்தான் நம்ம தெய்வம்னு இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். இப்போ எங்கே போனாங்க? அவங்களே மறுஜன்மம் எடுத்து காமத்தில் விழுந்து அனைத்தையும் இழந்தார்கள்ன்றதை தான் கோயிலில் ஆபாச சிலைகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அது புரிஞ்சிக்காமல் நாம் இன்றைய காலகட்டத்தின் மனநிலையில் பார்த்துட்டு காமத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? யாராவது சர்ச்சில் ஆபாச சிலையை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்களா, சரி சர்ச்சில் ஆபாச சிலை வைக்கட்டினா கூட பைபிள் ஆபாச கதை இருக்குது, இது காமத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா? ஸோ ஆத்ம சக்தி இழந்ததுனால அதுக்கு புத்தி போயிடுச்சு. ஸோ இப்போ புத்தியை சக்திசாலியை ஆக்கிறதுக்கு சதா ஒரு இறைவனை நினைப்போம், உடல் உணர்வை அழிப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த உடல் உணர்வை அழிப்பதன் மூலமாகத்தான் நாம் தெய்வம் ஆகிறோம், தேவதை ஆகிறோம், சொர்க்கத்துக்கு போகிறோம். அதோடைய நினைவு தான் மயான கொள்ளையில் பார்த்திங்கன்னா அம்மனை மண்ணிலே செஞ்சுருப்பாங்க தூங்கி படுத்துட்டு இருக்கிற மாதிரி. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏறி மிதித்து அதை உடைப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், உடல் உணர்வு எப்போ உடைக்கப்படுதோ அப்போ தான் சாதாரண மனிதன் தெய்வீக நிலையை அடையிறான் அப்படின்னு அர்த்தம். கழுத்து மாரியம்மனுடைய அர்த்தமும் அதுதான் இல்லையா? தன்னுடைய உடல் உணர்வை அறுத்தெறிகிறாங்க, தெய்வீக நிலை அடைகிறாங்க. பிள்ளையார் கதையும் அதுதான், அவருடைய கழுத்தை அறுக்கிறது. ஸோ இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் பைபிள், குரான், ராமாயணம், கீதை, எல்லா புராண கதைகள் எல்லாத்துக்கான விளக்கமும் தெரியும். இல்லாட்டினா அந்த கதை ஒன்றுமே புரியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதை எடுத்து சொல்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு யாரும் இல்லை. தயவுசெய்து 9th 10th 11th 12 இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை அவங்களுக்கு யார் சொல்லுவா? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.